உயிர்நாடி விவசாய குழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தர்மராஜ், அரியலூர் மாவட்டம் ராங்கியத்தில் இருந்துங்க. பொதுவாக முந்திரி வெப்பமண்டல பகுதிகளில் தான் அதிகமாக பயிரிடுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கடலூர், அரியலூர், புதுக்கோட்டை இந்த 3 மாவட்டங்களில் தான் அதிகப்படியான சாகுபடி செய்யப்படுது. இதில் ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டர் 500 கிலோ வரைக்கும் அதில் பருப்பு கிடைக்குதுங்க. பழம்னு பார்த்தீங்கன்னா 500 டன் கிடைக்குது. ஆனால் அதோடைய பயன்பாடு வெறும் 10 டன் கூட சொல்லலாம். காரணம் இன்னும் அது மதிப்பு கூட்டிய பொருளாக விற்பனைக்கு கொண்டு வர முடியல. அதுக்கான முயற்சிகள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னும் அது முழுமை பெறாமல் இருக்கு. பொதுவாக அந்த பழம் ஏன் மக்கள் விரும்பி சாப்பிட்றதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் டானின்ங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது அறிவியல் சார்ந்த விஷயம். நாங்கள் நேரடியாக பார்க்கும்போது அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது தொண்டையில் ஒரு கரகரப்பு தன்மை ஏற்படும். அதனால அதை நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றதில்ல. ஆனால் அறிவியல் சார்ந்த விஷயமா சொல்லணும்னா அதில் வைட்டமின் சி அதிகமாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆரஞ்சு பழத்தை விடவே அதிகப்படியான வைட்டமின் சி இருக்கிறதா சொல்கிறாங்க. இது காலப்போக்கில் ஒரு மதிப்பு கூட்ட பொருளாக விற்பனைக்கு வந்தால் எங்களை போன்ற விவசாயிகளுக்கு ஒரு பலன் உள்ளதாக இருக்கும். ஆனால் அதுக்கான முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கோம். முந்திரி சாகுபடிக்கான நில தேர்வு அல்லது மண்ணை தயார்படுத்தல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம் செம்மண் பகுதியாக இருக்கலாங்க, அல்லது மணல் பகுதி, அல்லது செம்மண் மணல் கலந்த பகுதி. இந்த 3லையும் நல்லா வரும். ஏன்னா நீர் ஓட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதுக்கு நீர் கோர்க்கக்கூடிய பூமியாக இருக்கக்கூடாது. இந்த கருப்பு மண் பார்த்தீங்கன்னா நிறையா தண்ணி கோக்கும். அந்த இதில் இது பயிர் செய்யப்படுறதில்ல. ஏன்னா நீர் வடிகால் பகுதியாக இருக்கணும். இது தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது அதிகமாக. அந்த மாதிரி பகுதியில் தான் இதை நீங்கள் தேர்வு செய்யணும். அந்த மாதிரி பகுதியில் தேர்வு செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மரம் கொஞ்சம் நல்லா வளரும், ரொம்ப நீண்ட நாளைக்கு உயிர் வாழும். இந்த மாதிரி பகுதிகளில் இந்த கருநில பகுதிகளில் பயிரிட்டு அது தோல்வி அடைஞ்சிருக்கிறது நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம். அப்புறம் மண்ணை தயார்படுத்துதல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதத்திற்கு முன்னே, அதாவது மே அல்லது ஜூன் மாதங்களில் நம்ம ஒரு குழி எடுத்து வைக்கலாம். 3 அடிக்கு 3 அடி ஆழங்க. ஒரு ஸ்கொயரில் 3 அடி 3 அடி 3 அடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு 3 அடி ஆழம். குழி பறிச்சு விட்டு நல்லா காற்றோட்டம் ஓடுற மாதிரி விட்டுடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூன் ஜூலை மாதங்களில் இந்த ஆடு மாடுகள் திங்காத தழைகள் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் வெட்டி அதுக்குள்ளே போட்டு வைப்போம். ஒரு அடி உயரத்துக்கு. ஏன்னா அது தழைச்சத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போடுவோம். இது மண்ணை தயார்படுத்துறது இந்த முறையில் தான் நாங்கள் மண்ணை தயார்படுத்தணும். இப்படி தயார்படுத்தினீங்கன்னா அந்த கன்று ஒரு 3 ஆண்டுகள்லேயே காய்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு வரும். மணலும் நல்லா காற்றோட்டமாகி உங்களுக்கு கன்று வளர்ச்சிக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். கன்று தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 முறையாக கன்று தேர்வு இருக்குங்க. அதாவது கன்று தேர்வுக்கு முன்னாடி இந்த கன்று உற்பத்தியை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். ஆரம்ப காலங்களில் அதோடைய விதையை ஊற வச்சு அதை ஒரு சின்ன பையில் போட்டு தொழு உரங்கள்லாம் ரெடி பண்ணி போட்டு அதை கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 3 மாதங்கள் கழிச்சு அதை கொள்ளையில் கொண்டு நேரடியாக வச்ச நாட்கள்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ அந்த முறைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அடுத்தது ஒட்டு கட்டுதல் முறைக்கு மாறிச்சு. ஒட்டு கட்டுதல்னா நல்லா காய்க்கக்கூடிய ஒரு முந்திரியில் அது துளிர் வெடிக்கிற அந்த பருவத்தில் போயிட்டு ஒரு முன்னாடி அந்த சிம்புன்னு சொல்லும் பாருங்க, நுனி இருக்கு பாருங்க, அதில் ஒரு அடி பின்னாடி விட்டு லைட்டாக செத்திட்டு இந்த இதோட இருக்கு பாருங்க, தேங்காய் நார், ஆட்டாம்புழுக்கை, மாட்டோடைய இதெல்லாம் நல்லா காய வச்சு பவுடர் ஆக்கி வச்சிருப்போம். அதை தண்ணி தெளித்து நாளே ஒரு மூடி வச்சிருவோம் ஒரு இதில். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு சவுக்குத்தாள் பேப்பர் வச்சு ஒரு பாலித்தீன் பையை வச்சு கட்டி விட்டுட்டோம்னா ஒரு 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 45 நாளில் பார்த்தீங்கன்னா முன்னாடி துளிர் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பின்பக்கம் கிளையை வெட்டிட்டு அதை அப்படியே ஒரு பையில் வச்சு அதை ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு நிலத்தில் வைக்கிறதுங்க. இது ஒட்டு கட்டுதல் முறையில் இருந்தது முதல்ல. ஒட்டு எடுத்தல் முறையில் இருந்தது. அதுக்கப்புறம் ஒட்டு கட்டுதல்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஒட்டு கட்டுதல்னா ஒரு விதையை போட்டு அந்த விதையில ஒரு கன்று இருக்கும். நம்ம எந்த மரம் நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய மரம்னு நம்ம பார்த்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் இருக்கிற அந்த இதே மாதிரியே அந்த நுனியை வெட்டிட்டு இந்த கண்ணை கட் பண்ணி இதில் அந்த கண்ணை ஜாயின் பண்ணிட்டு ஒட்டி வைக்கிறது. இது ஒட்டு கட்டுதல் முறை. இது ரெண்டுமே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஒட்டு எடுத்தல் ஏன் நிறுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நிலைவேறு இல்லாமல் இருந்ததுங்க. அந்த ஒட்டு எடுத்தல் ஒரு கிளையில கொண்டு அது பக்க வேர்கள் இருந்த அளவுக்கு அதுக்கு நிலைவேறு இல்லை. ஒரு 3 ஆண்டுகள் கழிச்சு 4 ஆண்டுகள் கழிச்சு ஒரு நல்ல சூறாவளி காற்றோ அல்லது அதிகமான மழைகள்லாம் பெய்யும் போது அந்த மரங்கள்லாம் சாஞ்சு போச்சு. அதனால நாங்கள் அதை டோட்டலாகவே விட்டுட்டு இந்த இதுக்கு மாறியாச்சு. இப்போ எல்லாமே ஒட்டு கட்டுதல் தான். விதை போட்டு எடுக்கிறதும் இல்லை, இதுவும் இல்லை, ஒட்டு கட்டுதல் முறைக்கு மாறிட்டோங்க. இப்போ இது நீங்கள் ஒரு கண்ணை பார்க்கும்போது நான் எப்படி கண்ணை தேர்வு பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா,
ஒரு 6 மாசத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ள இருக்கிற கண்ணு தான் நல்லது. 1 வருஷம் தாண்டியும் எடுக்கக்கூடாதுங்க. இப்போ வந்து உங்களுடைய ஒரு கை விரல் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டை விரல் பெருசு. அதாவது கொஞ்சம் ரொம்ப மெல்லிசா இல்லாம, ஒரு கட்டை விரல் பெருசு இருக்கணுங்க செடி. எல்லாம் வந்து பை வந்து எல்லாம் 1 அடி பையில மாத்திருக்கணும். முதல்ல ஒரு சின்ன பையில தான் இத பண்ணியிருப்பாங்க. மாத்தும்போது ஒரு பெரிய கண்ணுல வச்சிருப்பாங்க. அந்த மாரி இருக்கணும். ஒரு 3 அடி 3 அடி ஹைட்டுக்கு மேல கண்ணு இருக்கணும். கிளை இல்லாத கண்ணா நீங்க தேர்வு பண்ண ஃபர்ஸ்ட் எடுத்தோனே தேர்வு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அங்கேருந்து கொண்டு வர்றது சிரமம் இல்லாம இருக்கும். கொண்டாந்து வச்ச உடனே உங்களுக்கு கிளைகள்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால கண் தேர்வு செய்யும்போது இத 2, 3 விஷயங்கள் நீங்க பார்க்கணும். அந்த ஒட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து காய்ஞ்ச தன்மை இருக்கான்னு பார்க்கணும். அதாவது லிட்டா அ கிழிஞ்ச மாரியோ, அல்லது வந்து சருகு பட்ட மாரியோ இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து அந்த மரம் வந்து புயல தாங்காது. அந்த இடத்துல ஈஸியா ஒரு முறிவுத்தன்மை ஏற்படும். அல்லது பெரிய மரங்களா அது வளரும்போது அதன் மூலம் பூச்சிகள் உருவாகும். ஸோ அந்த ஒட்டு கட்டுதல் இடம் வந்து முழுக்க ஒட்டு கட்டுன மாரியான ஒரு சுவடே இல்லாத அளவுக்கு கண்ண தேர்வு பண்ணி பார்க்கணும். அதுதான் அதோட மிக முக்கியமான விஷயங்க. நடவு முறைன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்த பொறுத்தவரைக்கும், அதுவும் கடலூர், அரியலூர் மாவட்டம், இதுல வந்து ஆடி மாசம் வந்து நாங்க அதுக்கான தயார் நிலையெல்லாம் படுத்திருவோம். அதாவது வந்து ஆட்டு சாணி, மாடு, இந்த தழைகள் உள்ள இந்த குப்பைகள வந்து கூட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? குப்பையாவே வச்சிருப்போம் பாருங்க. அதுல இருக்கிற சின்ன சின்ன குச்சிகள் எல்லாம் எடுத்து பொறுக்கி எட்ட போட்டுட்டு, மக்கிய பொருள், அதாவது மக்காத சில விஷயங்கள்லாம் பிரிச்சு எடுப்போம். அது சும்மா ஒண்ணும் ஒரு பெரிய கடினமான வேலை இல்ல. சின்ன வேலை தான். அத வந்து தயார் பண்ணிடுவோம். ஆவணி அல்லது புரட்டாசி மாசத்துல அந்த கண்ணை வந்து நிலத்துல வைக்கிறதுக்கு தயார்படுத்திடுவோம். ஏன்னா புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த மாதங்கள்லாம் வந்து மழை மாதங்கள். அதனால நம்ம கண்ணுக்கு வந்து தண்ணி ஊத்துற செலவு ரொம்ப கம்மி. இப்போ இன்னைக்கு இருக்கிற முன்னேற்றத்துல வந்து நீங்க சொட்டு நீர் பாசனமோ அல்லது வந்து நீர் மேலாண்மை உங்களுக்கு இருந்து அதை பண்றீங்கன்னா வேற. நான் சொல்ற இந்த மாவட்டங்கள்லாம் ஓரளவுக்கு தண்ணீர் பற்றாக்குறை உள்ள மாவட்டங்கள்ல தான் இது இருக்கு. அதனால இன்னைய நிலைமைக்கு அதுக்கு தனியா வந்து போர்வெல்ல இருந்து தண்ணி கொடுத்து பயிர் செய்யறவங்கன்னு பாத்தீங்கன்னா முந்திரிலாம் ரொம்ப கம்மி தாங்க. எல்லாம் மானாவாரி அந்த இயற்கை மழையை நம்பி தான் இந்த முந்திரி சாகுபடி நடக்குது. அதனால வந்து இந்த லெவல்ல தான் இது இருக்கு. அதனால நாங்க என்ன செய்வோம்னா புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்கள்ல இந்த மரத்தை வச்சீங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் செலவு கொஞ்சம் மிச்சமாகும். நடவு செய்யும் போது ஏற்கனவே நம்ம குழி வெட்டி போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதுல வந்து தழெல்லாம் கூட ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருப்போம். இப்ப அதை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இந்த மண் வந்து தனியா இருக்கும். ஒரு பக்கெட் அளவுக்கு எடுத்துருக்கோம் இல்லையா? அந்த மண் இருக்கும். அந்த மண் அதுல உள்ள கொட்டிட்டு 2யும் கிளறி விடணும். அது இல்லாம நாங்க வந்து அளவு கணக்குல கிலோ கணக்குலலாம் தொழு உரங்கள் வைக்கிறது இல்ல. இந்த இயற்கை உரம்னு பார்க்கும்போது ஒரு பாண்ட், இந்த சிமெண்ட் கலவை அள்ளுற பாண்ட் இருக்கும். அது ஒரு 2.5 கிலோல இருந்து 3 கிலோ அளவு தான் இருக்கும் ஒரு இது. அது ஒரு பாண்டு. ஆத்து மணல் அல்லது ஓடை மணல், மணல் சார்ந்தது உங்க ஊர்ல இருக்கிற ஓடை மணலும் வச்சுக்கலாம். அல்லது ஆத்து மணலும் இருக்கலாம். அது வந்து சூடா இருந்திருக்க கூடாது. காலை நேரத்துல நம்ம கண்ணு வச்சிடணும். 8 மணிக்கு வெயில் வந்து அந்த கண்ணையோ அல்லது அந்த தொழு உரமோ அல்லது இந்த மணலோ சூடு ஏறுறதுக்கு முன்னாடியே இந்த கண்ணு வந்து நடவு செஞ்சிடணுங்க. அதை வந்து வச்சுட்டு அதுல ஒரு பாண்டு, இது ஒரு பாண்டு, அதாவது அது ஒரு 2.5 கிலோ, இது 2.5 கிலோ, 5 கிலோ அளவுக்கு 2யும் கலந்து உள்ள கொட்டி இந்த கண்ணோட பையில இருக்கிற மணல் உடையாம அந்த பாலித்தீன் பேப்பரை மட்டும் பிச்சுட்டு அப்படியே உள்ள வச்சு மேமண்ணல்ல அணைச்சு வச்சுட்டு தண்ணி அன்னைக்கு ஒரு நாள் தண்ணி கொடுத்துடணுங்க. முக்கியமான விஷயம், அந்த பாலித்தீன் பைய அந்த நிலத்தை விட்டு எடுத்துருங்க. நிலத்துல கடக்க வேண்டாம். அது வந்து நிலம் வந்து அடுத்த பயிர் செய்யும் போது பாதிக்கப்படும். அதுக்காக அதை உடனே அப்புறப்படுத்திருங்க. முந்திரி பராமரிப்பு முறைன்னு பாத்தீங்கன்னா, அந்த கண்ணு இப்ப வந்து இந்த ஒட்டு கட்டுதல் கண்ணுலாம் சொன்னேன் பாத்தீங்களா? இன்னைக்கு எல்லாமே வந்து அந்த பண்ணைகள்ல கொண்டு வந்துட்டாங்க. தோட்டக்கலை துறையிலயும் இருக்கு. இந்த எல்லா தனியார்கள்லயும் இந்த மாதிரி கண்கள்லாம் இப்ப விற்பனைக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி கண்ணோல வந்து நீங்க பராமரிப்பு முறைகள்னு பாத்தீங்கன்னாக்கா, முக்கியமான ஒரு விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது, இந்த நாட்டு ஆடுகள் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து அந்த நுனி குருத்த கடிச்சிரும். அது நுனி குருத்த கடிச்சிச்சுன்னு சொன்னீங்கனாலே, அதுக்கப்புறம் அந்த கண்ணு வந்து இந்த பக்க கிளைகள் கிளைக்கும். அவ்வளவு கண்ணு வந்து ஒரு வீரியமா வராது. அதனால வந்து அந்த கண்ணை வந்து ஆடுகள்லாம் கடிக்காத அளவுக்கு நீங்க சுத்தி வந்து உயிர்வேலி அமைச்சாலும் சரி, அவர்கள் வசதிக்கு ஏற்ப இந்த மாதிரி வசதிகள்லாம் நாங்க பண்ணியிருக்கோம். எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்க உயிர்வேலி வச்சிருப்போம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா எங்க கிராமப்புறங்கள்ல இதுக்கு ஒரு தடையே இருந்தது. அதாவது அடுத்தவங்க நிலத்துல ஆடு விட்டு மேய்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தடைகள்லாம் வச்சிருந்து இதை பண்ணோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, ஏன்னா இதுலயே விவசாய குழுக்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு விவாதிக்கும் போது ஆடு மாடுகளையும் விவாதிக்கிறாங்க. ஒருங்கிணைந்த பண்ணையமா கூட முந்திரிய பராமரிக்கிறவங்க இந்த ஆடுல இருந்து மட்டும் இந்த கண்ணை கொஞ்சம் காப்பாத்துங்க. ஒரு 2 வருஷம் காப்பாத்தணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய முந்திரி ஆயிடுச்சுன்னா அது ஒரு சைடுல இருக்கிற ஒரு குருத்தை கடிச்சாலும் அதுக்கு நமக்கு வந்து ஒன்றும் பெரிய பாதிப்பா இருக்காது. குறிப்பா இது ஆடு திங்கக்கூடிய தழை இல்ல. ஆனா போற வேகத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த நுனிய
சில ஆடுகள் கடிச்சிரும் ஏதோ நல்ல தழையா இருக்குன்னு. அப்புறம் தான் தெரியும் அது சாப்பிட முடியாதுன்னு. ஆனாலும் நமக்கு அந்த கண்ணு பலன் இல்லாம போயிடும். முந்திரிக்கான நீர்ப்பாசன முறைன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதாவது கடந்த 2 ஆண்டுகளா தான் வந்து தோட்டக்கலைத்துறையின் சார்பாக 60% மானியம் தராங்க. நாங்க வந்து அந்த ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம்லாம் பயன்படுத்தி இப்பதான் வந்து நீர்ப்பாசனம் வந்து இப்படி வருது. ஆனா வந்து முந்திரிய பொறுத்தவரைக்கும் நீங்க நீர்ப்பாசனம் செய்யணும்னு கூட அவசியம் இல்ல. நம்மளுடைய பருவமழைகளே அதுக்கு போதுமானது தான். அதிகமான தண்ணீர் குடுத்துலாம் வந்து இல்ல. ஒருவேளை உங்களுக்கு வந்து மார்ச், ஏப்ரல் மாதங்கள்ல வந்து மழை தண்ணி இல்ல அப்படின்னா நீங்க தண்ணி குடுக்கலாம். ஏன்னா இது வெப்பமண்டல பகுதியிலயும் இந்த மாதிரி நீர் கோக்காத பூமிகள்ல தான் முந்திரி நல்லா விளையக்கூடியது. அதுக்காக தான் நாங்கெல்லாம் இதை தேர்வு பண்ணி பண்ணதுக்கு முக்கிய காரணம் இதுதான். அதனால வசதி இருக்கிறவங்க நீர்ப்பாசனம் செய்யலாம். நாங்க இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா நீர்ப்பாசனம் செய்யும் போது இன்னும் நல்ல ஈல்டு நிறைய தான் இருக்குது. நீர்ப்பாசனங்கிறது சொட்டு நீர் பாசனம் மூலமா கொடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய தண்ணி வந்து அதிக வேஸ்ட் ஆகும். அதனால எந்த பலனும் இல்லாம போயிடும். முந்திரிக்கான கலை கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதோடைய மார்ச், ஏப்ரல், மே இந்த மாதங்கள்ல வந்து அதோடைய காய்ப்பு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, நிலங்கள்லாம் கொஞ்சம் மானாவாரியா தான் கிடக்கும். அந்த சமயங்கள்ல வந்து பருவமழை இதுவும் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால, ஏகத்துக்கு பில் இதெல்லாம் கொஞ்சம் முளைச்சிருக்கும். நம்ம ஆடி மாசம் லைட்டா முதல் மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே, ஆவணி அல்லது ஆடி மாதங்கள்ல நாங்க ஒரு வாட்டி மடக்கி ஏர் ஓட்டிட்டு, 2வது ஒரு 10 நாளையில இன்னொரு மழை அந்த டயத்துல மழை விட்டு விட்டு வரும் லைட்டா. அந்த சமயங்கள்ல இன்னும் ஒரு வாட்டி வெயிட் பண்ணுவோம். ஒரு மாசமோ இல்ல 45 நாளோ வெயிட் பண்ணி ஆடி அல்லது ஆவணி இல்ல இந்த புரட்டாசி இந்த மாதங்கள்ல எங்க ஏரியாக்கள் அதிகமா பாத்தீங்கன்னா வரகு விதைக்கலாம், கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம், இந்த மாதிரி உளுந்து, துவரை, அப்படி இல்லைன்னா சில பேர் வந்து கொல்ல நெல்லை ஏகத்துக்கு விதைச்சு மடிச்சு கூட ஓட்டி விட்டுருவாங்க. இல்ல தக்கை பூண்டு விதைச்சு கூட அதை ஓட்டி விட்டுருவாங்க. அதுலயே எங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு அந்த களை கட்டுப்பாடெல்லாம் நின்றுங்க. அது இல்லாம மரங்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன செடிகள்லாம் வளர்ந்து உள்ள நிக்கும். அந்த மரங்கள்ல அது வந்து இந்த மழை இந்த புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை சொல்றேன் பாருங்க. அந்த சமயங்கள்ல அதில் ஆட்கள் விட்டு அதுல இருக்கிற பூண்டுகள் எல்லாம் புடுங்கி வெளியில எடுத்துருவோம். எடுத்து விட்டுட்டு அந்த மேல் மட்டமா இருக்கிறத லைட்டா கொத்தி விட்டுட்டு குச்சிகள்லாம் பாத்தீங்கன்னா மரத்துல உள்பக்கம் வந்து இந்த காய்ச்சி முடிஞ்ச சில குச்சிகள் வந்து காஞ்சி போயிருக்கும். கிளைகள்னு சொல்லுவாங்க. இது வட்டார மொழி சில பேருக்கு புரியுதான்னு தெரியல. குச்சி கிளைகள் அதோடைய பக்க கிளைகள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே காஞ்ச தன்மையில இருக்கும். அதெல்லாம் ஆள் வச்சு ஒடிச்சிரும். ஒடிக்கும் போது உயிர் கிளையை வந்து கிழிஞ்சிராம பாத்துக்கணும். ஒரு 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 அடி 6 அடி விட்டு கூட நீங்க கட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நிறைய அதுக்கான கருவிகள்லாம் வந்ததுனால கருவிகள் நிறைய பயன்படுத்துங்க. மரத்தை வந்து உயிர் மரம் வந்து காயம் பட்டுடுச்சுன்னா அது மூலமா பூச்சி வச்சு அந்த மரம் இறக்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. முந்திரிக்கான ஊட்டச்சத்து மேலாண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஊட்டச்சத்துனாலே நாங்க இப்ப முழுக்க வந்து கடந்த 5, 6 ஆண்டுகள் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு 5, 6 ஆண்டுகளா முழுக்க ரசாயன உரங்கள்ல இருந்து மாறியாச்சு. இந்த இயற்கை விவசாயங்கள்லாம் இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து பேசப்படுது. ஆனா நாங்க எங்க கிராம பகுதிகளெல்லாம் வந்து ஒரு 5, 6 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாங்க அதெல்லாம் நிறுத்திட்டோம். அதுக்கு காரணம் என்னன்னா, எங்க கிட்டலாம் கால்நடைகள் இயற்கையாவே ஒரு வீட்டுக்கு வந்து 10 ஆடு, 2 மாடு, ஒரு 20 கோழிங்கிறது அந்த கிராமத்துல எல்லாருக்கிட்டையுமே சராசரியா இருக்கும். நான் பார்த்த வரைக்குமே நான் என்ன மட்டும் என்னுடைய இதை மட்டும் சொல்லல. எங்க கிராமப்புறங்கள்ல இருக்கிற நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க. அதனால எங்களுக்கு போதுமானது எங்ககிட்டயே இருக்கும். இப்ப நாங்க வந்து ஒரு 10 ஏக்கர் வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த ஒரு வருஷத்துல ஒரு 20 டிப்பர் தொழு உரம் எங்களுக்கு அதுலயே வந்துடுது. ஸோ ஊட்டச்சத்துன்னு நாங்க புதுசா வெளியில இருந்து எதையும் வாங்கி இதுக்கு போடுறது இல்ல. இப்ப இந்த மண்புழு உரங்கள்லாம் தயாரிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த இலை செடி இந்த இலைகள்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஆடு மாடுகள் திங்காத இலைகள் இருக்கு பாருங்க. அந்த இலைகள்லாம் பிச்சு இந்த சாணத்துல வந்து ஒண்ணா போட்டு மிதிச்சு இப்ப மண்புழுக்கள்லாம் அதுல விட்டுட்டு அந்த உரங்களையும் கலந்து வைக்கிறோம். ஆனா முழுக்க மண்புழு உரங்கள் மட்டும் வைக்கிறது இல்ல. மக்கிய உரங்களோட சேர்த்து இதை வைக்கிறோம். இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 200 வேப்பங்கன்று வச்சிருக்கேங்க. அதெல்லாம் இப்ப 3 வருஷமாயி லைட்டா மரம் ஆயிடுச்சு. அதோட தழைகள் எல்லாம் கழிச்சு பூவரசுக்கு தழைகள் கழிக்கிறது. அப்புறம் வந்து ஆனாத்தழைன்னு சொல்லுவாங்க அது, அந்த நொச்சித்தழை, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆடு மாடுகள் திங்காத நிறைய தழைகள் எல்லாம் நாங்க வந்து என்ன செய்வோம்னா ஆள் வச்சு வெட்டி ஒரு பெரிய குழி நோண்டி அதில் போட்டு திரும்ப இந்த ஆட்டு மாட்டு சாணி எல்லாம் போட்டு அதுலயே கிடக்கும். மராத வருஷம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆடி மாசம்லாம் நாங்க கொண்டு போய் கொலையில முட்டு முட்டா வச்சிருவோம். டிப்பர் வச்சு இதை வந்து லைட்டா கிளறி விடும். ஒரு ஜேசிபி வண்டியை வச்சு லைட்டா கிளறி விட்டோம்னா எல்லாம் கலந்த ஒரு உரமா உங்களுக்கு ஆயிடுது. அதனால எங்களுக்கு காய்ப்புத்தன்மையெல்லாம் நல்லா இருக்கு. சில பேர் இன்னமும் இந்த மாதிரி வசதி இல்லாதவங்க இதை வாங்குறதுக்கு வந்து எங்க ஊர்ல எல்லாம் ஒரு டிப்பர் 2500 ரூபாய் இன்னைக்கு உரம் போகுது.
ஒரு டிப்பர்னா சின்ன வண்டி, டிராக்டர் இல்லைங்க, டிப்பர் நான் சொல்றது 2500 போகுது. இது இல்லாதவங்க வந்து நிறைய பேர் வந்து வெளியில உரம் வாங்குறாங்க. அவங்க 1500 1000 போட்டு வாங்குறாங்க. அதை விட எங்களுக்கு நல்ல ஈல்டு இருக்கு. ஸோ அவங்களும் இதுக்கான மாறதுக்கான எல்லா முயற்சிகளும் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இது ஊட்டச்சத்துனா, இந்த நீங்க ஆடு மாடு இது இருந்து இந்த சுழற்சி முறையில இதுவே உங்களுக்கு போதுமானது. முந்திரிக்கான பூச்சி தாக்குதல்னு பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல எல்லாம் இருக்கிறது இல்ல, கம்மியான விஷயங்கள் தான். அதாவது இந்த சுருள் பூச்சி நல்லா துளிர் அடிக்கிற அந்த பருவத்துல அந்த இலைய சுருட்டிச்சுன்னா அதோடைய கதிர் வெடிக்கிற தன்மை வந்து கம்மியாயிடும். அது ஒரு தாக்குதல். இன்னொன்னு வந்து எங்க ஏரியாவுல வந்து சப்பாத்தி பூச்சின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஒரு இடத்துக்கும் பேர் மாறும். சப்பாத்தி பூச்சிங்கிறது சின்ன சின்னதா ஒரு நம்ம துவரப்பருப்பு சைஸ்ல இருக்கும். ஆனா வெள்ளையா இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பூவை வந்து நல்லா பூக்க விடாம சுருட்டிக்கும். இது வந்து ஒரு இது. இந்த 2 தான் அதிகபட்சமான இது பண்ணுவாங்க, தாக்கும். அப்புறம் இந்த புகையான் தாக்குதல், இந்த நெல்லுல தாக்குற மாதிரியே இந்த துளிரை வந்து புகையான் தாக்கல் பண்ணும். இதுக்கு வந்து இப்ப ஆரம்ப காலங்கள்ல எல்லாம் விவசாயிகள் வந்து இதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ரசாயன பூச்சிக்கொல்லிகள் அப்படிதான் அதை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப நிறைய பேர் இளைஞர்கள் இப்ப இதுல இருக்காங்க. என்ன போன்றவர்கள்லாம் நாங்க முழுசா இயற்கைக்கு மாறணுங்கிறதுனால இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி அல்லது ஜனவரி எண்டு பிப்ரவரி முதல் வாரங்கள்ல நாங்க என்ன இந்த வேப்பம் எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியான அளவுல, அதாவது இந்த 300 லிட்டர் கொள்ளளவு உண்ட டேங்க் இருக்கு பாத்தீங்களா, அதுல 1 லிட்டர் மட்டும் தான் கலப்போம். கலந்து ஏகத்துக்கு லைட்டா அடிச்சு விடுறோம். இப்ப என்ன செய்யுதுன்னா அந்த பூச்சிகள் முழுசாவே குறைஞ்சிச்சு. சில பேர் வந்து சோப்பு கரைச்சி அடிக்கிறாங்க. இந்த துணி சோப்பு இருக்கு பாத்தீங்களா, அது அல்லது பவுடரை வாங்கிட்டு வந்து கொஞ்சோண்டு கலந்து அதை அடிக்கிறாங்க. அதுலயும் கட் ஆகுதுன்னு சொல்றாங்க. பட் நாங்க அதை இன்னும் முழுசா அதை நான் செய்யறது இல்ல. நான் வந்து வேப்பம் எண்ணெயை தான் 300 லிட்டருக்கு 1 லிட்டருங்கிற அளவுல வந்து அடிக்கிறோம். இப்ப எனக்கு நிறைய முதல் வருஷம் ஒரு மாதிரியா இருந்தது. இப்ப இது வந்து 5 6வது வருஷம் ஆயிட்டது கிட்டத்தட்ட. இப்ப நான் இந்த வருஷம் இப்ப பொறுக்க போற வருஷம் 6வது வருஷம். சோ இந்த டைம்ல வந்து எனக்கு முழுசுமே இந்த இலை சுருளே இல்ல அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு. அதை அடிக்கிறோம். முழுசா அதை அடிச்சிட்டோம்னா அது உங்களுக்கு முழுசா கட்டுப்படுத்திடலாம். அந்த 2மே அதுல இருந்தது. சுருள் பூச்சியும் அதுல போயிடுது, அந்த சப்பாத்தி பூச்சியும் போயிடுது. இந்த புகையான் குறைச்சல் தான் ஏதோ ஒரு சில இலைகள்ல தான் இப்ப வந்து காஞ்ச தன்மையா இருக்கு. மீதி எல்லாமே இருக்கு. இன்னொரு மிகப்பெரிய இது என்னன்னு கேட்டீங்கன்னா, பூ உதிருங்க. அதுக்கு வந்து தான் இப்ப நண்பர்கள் நம்ம இந்த குழுக்கள் எல்லாம் இணைஞ்ச பிறகு நிறைய இந்த சமூக வலைத்தளங்கள், மற்ற விஷயங்கள்லாம், புத்தகங்கள், நம்மாழ்வாருடைய இதெல்லாம் பார்க்கும்போது கிடைச்ச விஷயங்கள், இந்த நீர்மோர் கரைசல், இந்த மாதிரி சில விஷயங்கள், அமிர்த கரைசல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நாங்க கொடுக்கும்போது அது குறைஞ்சிடுச்சு. அது பூ உதிர்றது கம்மியா தான் இருக்கு. ஆனா சில மரங்கள் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான பூ வச்சிரும். அது காய்ச்சாலுமே முழுசா உங்களால பறிக்க முடியாது. அதனால அது வந்து உதிர்ந்துருது. போதுமான அளவுக்கு எல்லா நார்மலா எல்லா வருடமும் கிடைக்கிற அந்த ஈல்டு தான் இருக்கு. டிஃப்ரெண்ட் இருக்கு. கொஞ்சம் 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 கொஞ்சமா நம்ம வந்து இயற்கைகளுக்கு மாறினதுக்கு பிறகு இப்ப நிறைய இருக்கு. நாங்க இப்ப போன ஆண்டு இந்த ஆண்டுலாம் பாத்தீங்கன்னாக்கா மரங்களுக்கு தனியாவே வந்து அமுத கரைசல் கொடுத்து பாக்குறோம். பஞ்சகாவியா கொடுத்து பாக்குறோம். நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இது நாளடைவுல இன்னும் ஓராண்டு 2 ஆண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா முழுசாவே வந்து இயற்கைக்கு மாறிடும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு. எங்க கிராமப்புறங்கள்ல நாங்க ஒரு 8 9 பேர் இப்ப இதுல ஃபுல்லா இறங்கி பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்களதோட ஒப்பிடு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து அதிகமான ஈல்டு இருக்குங்க. அதனால எல்லாருமே இதுக்கு மாற முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த கால்நடைகள் சிலது இல்லாததுனால சொந்தமா இதை தயார் பண்ணிக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க. மத்தவங்கள கேட்கும்போது இது வந்து ஏக்கர் கணக்குல அவங்கவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்கவங்களால திரும்ப கொடுக்க முடியாம இருக்கு. நாங்க இப்ப வந்து அதிக லெவல்ல அந்த பஞ்சகாவியம் எல்லாம் பாத்தீங்கன்னா தெளிப்பு முறையில கொடுக்கும்போது ரொம்ப கம்மியான அளவு தான் கொடுக்குறோம். அப்புறம் வந்து இந்த இது பண்ணிட்டு இருக்கோங்க. அதாவது ஆடு மாடுகள்லாம் கடிக்காத தழைகள் எல்லாம் கொண்டுட்டு வந்து அதை சின்னதா கட் பண்ணி பெரிய கொப்பரைகள்ல ஒரு சாக்குல கட்டி அதை அந்த இந்த ஆட்டு மூத்திரத்தோடைய சாரி மாட்டு மூத்திரத்தோடைய கலந்து அதை நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி இது பண்ணிட்டு இருக்கிறோம். ஆட்டு மூத்திரத்தை முழுசாவே நாங்க அப்புறப்படுத்திட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு பயன்படுதுன்னு தெரியல. இப்ப புதுசா கூட நண்பர்கள் சில பேர் ஆட்டு மூத்திரத்தையும் பயன்படுத்துறதா சொல்றாங்க. நான் இன்னும் ஆட்டு மூத்திரத்துல அதை முயற்சி செஞ்சது இல்லைங்க. முழுக்க ஆட்டு மூத்திரம் மட்டும்தான் முயற்சி செஞ்சு பார்த்துருக்குறோம். நல்ல வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப இயற்கைக்கு மாறும்போது இந்த விஷயங்களே நீங்க செய்யலாம். மகசூல் காலம் ஆண்டுக்கு ஒரு முறைதாங்க. இடையில வந்து இந்த ஐப்பசி கார்த்திகை மாதங்கள்ல மழை பெய்யும் போது ஒரு ஹெக்டர்ல ஏதாவது ஒரு சில மரங்கள் மட்டும் காய்க்கும். அது வந்து பெரிய லெவல்ல விற்பனைக்கு வர்றதில்ல.
அதை வீட்டு தேவைக்கே நாங்கள் பயன்படுத்திப்போம். கரெக்டாக பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக்கில் முழுமையாக அது முழுமை பெற்றுடும். இதான் மகசூலுடைய காலம். பருவம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து சினை பருவம்னு ஒரு பருவம் இருக்குங்க, ரொம்ப முக்கியமான பருவம். புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் நம்ம 2வது முறையாக ஏர்லாம் ஓட்டின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த உரத்துடைய நம்ம போடுற இந்த தொழு உரங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோடைய தன்மையெல்லாம் வந்து துளிர் அடிக்க ஆரம்பிச்சு கரும் நிலமாக அந்த இலை வந்து ரொம்ப கரும் பச்சையாக மாறும். அந்த சமயங்களில் ஆடு மாடுகளை உள்ளே விடாமல் கண்டிப்பாக வச்சுக்கணும். உங்கள் சொந்த ஆடு மாடுகளை விட்டா கூட அது உரசும். அந்த கிளைகளை உரசும் போது அந்த கிளைகள்ல இருக்கிற நாங்கள் பார்த்துருக்கணும், சில கிளைகளை வந்து மாடுகள் உரசுற கிளைகளில் பூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால வந்து அந்த உங்களுக்கு வைக்காது. அதே மாதிரி தென்மேற்கு பருவக்காற்று வீச ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வீச ஆரம்பிச்ச பிறகுதான் நிறைய துளிர் அடிக்க ஆரம்பிக்கும். இது வந்து நல்லா துளிர் அடிச்சு அது மாதிரி வர்றதுக்கு இந்த காற்று ஒரு பெரிய முக்கியமான காரணமா இருக்கு. காய்க்கக்கூடிய பருவங்கள்லயும் அப்படிதான், வெயில் நாளாவே இருந்தாலும் மார்ச் ஏப்ரல்ல வந்து மெயினா நாங்க வந்து அமாவாசையை தான் கணக்கு பண்ணுவோம். அமாவாசை இரவு வந்து அந்த 3 நாள் பாத்தீங்கன்னா பூவா இருக்கிற எல்லாமே பிஞ்சா மாறி இருக்கும். ரொம்ப நுணுக்கமா நாங்க வந்து புகைப்படம்லாம் எடுத்து பார்த்துருக்குறோம். அதனால அந்த சமயங்கள்ல தான் தென்மேற்கு பருவக்காற்று லைட்டா வீச ஆரம்பிக்கும் எங்க பகுதியில. அந்த ஒரு கிளையிலேயே காய்ப்பக்கூடிய தன்மையை பார்த்தீங்கன்னா தென்மேற்குல இருந்து வர கிளைகள் நல்லாவும், வட திசையில இருக்கிற கிளைகள் கொஞ்சம் கம்மியாவும் காய்க்கும். அதனால நாங்க என்ன செய்வோம் அப்படின்னாக்கா, ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் இடையில அந்த 2 மரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில தான் அடுத்த லைன் இருக்கும். ஏன்னா இந்த காற்று வந்து நல்லா முழுசா அந்த மரத்துக்கு போகணுங்கிறதுக்காக இதை செய்வோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த சினை பருவத்துல ஆடு மாடுகள்லாம் உரசாம பார்த்துக்கணும். ஏன்னா இது வந்து நீங்க என்னதான் வந்து தொழு உரங்கள் இயற்கைக்கு மாறினாலும், பூச்சி கட்டுப்பாடுகள்லாம், களை கட்டுப்பாடுகள் இவ்வளவுலாம் நீங்க செஞ்சாலும் உங்களுடைய சொந்த ஆடு மாடுகள் பண்ணையா வச்சிருக்கிறவங்க அதில் விட்டு மேய்ச்சி அதை இது பண்ணிட்டீங்கன்னாக்கா அதோடைய ஈல்டு குறைஞ்சு போயிடும். அதை கண்டிப்பா பார்த்துக்குங்க. முந்திரோடைய அறுவடைங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா சில பேர் அவசர நிலைமையில இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, மேல வந்து அந்த கொட்டைகள்லாம் வெளுக்கறு பருவம்னு சொல்லுவாங்க. அதாவது பிஞ்சு அது காய் பருவத்துக்கு மாறி அடுத்து வெண்மையா வெளுக்கக்கூடிய ஒரு கிரே கலரா அது மாறும். அந்த தன்மையில பாத்தீங்கன்னா அதை பறிக்கக்கூடியவங்க இந்த அலக்கு கழின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதை வச்சு அடிப்பாங்க. அந்த பழங்களை அடிக்கும் போது அது கூட இருக்கிற பிஞ்சு உதிரும். எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச பிஞ்சை மட்டும்தான் பார்ப்பாங்க, அதோடைய பூவும் சேர்ந்து உதிரும். அல்லது அந்த அந்த பழம் விழும்போது உதிரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதனால நாங்க இதெல்லாம் ஆரம்ப காலத்துல அதிகமான விழிப்புணர்வு இல்லாம அப்படிதான் அதோடைய அறுவடைகள்லாம் இருந்துகிட்டு இருந்தது. இப்ப நான்லாம் முழுசாவே பழுத்து தானாவே அந்த பழம் உழுற வரைக்குமே கூட மேல் பகுதியில், அதாவது என் கைக்கு எட்டிய தூரம் வரைக்கும் உள்ளதுதான் நான் ஆட்களை விட்டு பறிக்க சொல்றேன். டெய்லியும் எடுக்கணும். ஒரு நாள் காலையில எடுத்தீங்கன்னா ஒரு இப்ப தொடர்ந்து 2 ஏக்கரா இருக்குல்ல, ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கரா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒன்ன விட்டு ஒரு நாள் எடுக்கிறது நல்லது. திங்கட்கிழமை எடுத்தீங்கன்னா அதே நிலம் புதன்கிழமைக்கு எடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் சொல்லும்போது உங்களுக்கு மார்ச்லாம் ஓரளவுக்கு நல்ல பீக் டைமா இருக்கும். மேல நல்லா இருக்கும். ஜூன்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய செய்யும். அப்ப அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து ஆட்கள் வச்சு தான் நாங்க பொறுக்கிறது. பழுத்த பழத்துல இருக்கிற விதைகள் வந்து நல்ல எடை அதிகமா உள்ளதாகவும், காய்களா இருக்கிறது ரொம்ப கம்மியான எடை உள்ளதாகவும் இருக்கு. ஸோ அதை பறிக்கும் போது அதிகமான பூவையோ அந்த பிஞ்சுக்களையோ அல்லது அந்தந்த சின்ன சின்ன காய்களையோ வீணாக்காம நீங்க பறிக்கணும். இது அந்த உங்களுக்கு பழக்கத்துக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்க களை எடுக்கும்போது உள்ள இருக்கிற இதெல்லாம் எடுத்துறீங்கல்ல, அதனால வந்து பழம் உள்ள விழுந்த பிறகு உள்ள போய் பொறுக்கிட்டு வரலாம். அதை பிரிச்சு எடுக்கிறதுங்கிறது ஒரு வேலை. ஏன்னா ஒரு ஒரு பழமா தான் நீங்க பிரிச்சு எடுத்தாகணும். உட்காந்து பழத்தையும் விதையவும் தனித்தனியா பிரிக்கணும். இதுல எல்லா பழங்களுக்கும் முந்திரி பழத்துக்கும் உரிய சிறப்பு என்னன்னா, எல்லா பழங்கள்லயும் விதை பழத்துக்குள்ள இருக்கும், முந்திரி மட்டும்தான் விதை பழத்துக்கு வெளியில இருக்கும். அதனாலதான் கிராமப்புறங்கள்ல ஒரு சின்ன பழமொழி சொல்லுவாங்க எங்க ஊரெல்லாம், என்ன முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டே இருக்க அப்படிம்பாங்க. சில இடங்கள்ல ரொம்ப அமைதியா இல்லாம முன்னாடி முன்னாடி போய் பேசணும்னாக்க அதுக்கு சொல்லுவாங்க, இந்த என்ன முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. பழமுத்துடைய சிறப்புங்க அது. முந்திரி கொட்டையுடைய விற்பனை வாய்ப்பு வந்து மிக எளிமையான விற்பனை வாய்ப்புங்க. நீங்க வந்து தோப்புல இருந்து புடுங்கிட்டு உங்க வீட்டுக்கு வரத்துக்குள்ள ஆள் அங்க நிக்கும். அந்நிய ரேட்டுக்கு எடை போட்டு வாங்கிட்டு போறதுக்கு ரெடியா நிப்பாங்க. ஏன்னா வந்து அனைத்து பேருமே வந்து முந்திரி கொட்டைகளை வந்து முந்திரி கொட்டையில இருந்து பருப்புகளை தனியா பிரிச்சு நேரடியா நுகர்வோருக்கு விற்பனை செய்யறதோ கடைகளுக்கு விற்பனை செய்யறதோ கிடையாதுங்க. இதுக்கெல்லாம் இன்னமும் ஏஜென்சி தான் ஆளுவ வந்து அன்னன்னைக்கு 1 கிலோ இந்த ரேட்டுக்குன்னு வாங்கிட்டு கொட்டையாவே வாங்கிட்டு போயிடுவாங்க. 3 கிலோ கொட்டகையை உடைச்சிங்கன்னா 900 பருப்பு வரும். அதாவது முழு கொட்டையா 3 கிலோ வாங்கி நீங்க உடைக்கிறீங்கன்னா
அதில் 900 பருப்பு வரும். இது வந்து இது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம். அப்போ 80 கிலோ தான் ஒரு மூட்டை கொட்டைன்னு சொல்றது. 80 கிலோ கொட்டையை நீங்கள் உடைச்சிங்கன்னா 25 கிலோ இருந்து 27 கிலோ பருப்பு கிடைக்குங்க. வாங்குறவங்க கொட்டையா வாங்குறவங்க ஒரு 10,000 ரூபாய் கணக்குக்கு வாங்குறாங்க. அது உடைச்சி பருப்பா விற்கும்போது கிட்டத்தட்ட 18,000 ரூபாய்க்கு மேல இது விற்பனை வருது. இதெல்லாம் நாங்க இன்னைக்கு நேரடியா செய்யும்போது தான் எங்களுக்கு இது தெரியுது, இவ்வளவு ஏமாந்துருக்கிறோம் இதுல வந்து அப்படிங்கிற விஷயங்களை இப்பதான் எங்களால தெரிய முடியுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்களுமே அப்படிதான் கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் இந்த சின்ன சின்ன விவசாயிகள்ட்ட எல்லாம் சில பேர் வந்து 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் வச்சிருக்கவங்க எல்லாம் 4 மூட்டை 5 மூட்டை கொட்டை வச்சிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் நான் கூட கலெக்ட் பண்ணி ஆளோட வச்சு உடைச்சி வெளியில கொடுக்கறதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணி இப்பதான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்கோம். அப்படி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதுல ஏமாந்துட்டு தான் இருந்திருக்கும். இது ஆரம்பத்துல இருந்து எல்லா விவசாய பொருட்கள்லயும் விவசாயிகளுக்கு என்ன ஏமாற்றமோ அதுதான் இந்த முந்திரியிலும் நடக்குது. இதை நேரடியா விற்பனை செய்யும் போது இன்னும் நல்லா இருக்கும். முந்திரி பருப்புகளை வந்து பொதுவா 4 ரகமா பிரிச்சு வந்து விற்பனை செய்யறாங்க. அதாவது எப்படின்னா முழு பருப்பு, அந்த முழு பருப்புனா அந்த பருப்பு வந்து 2 இதா இருக்கும், 2 பகுதி ஒட்டுன மாதிரி இருக்கும். அதாவது துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு ஒட்டி இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் முந்திரி பருப்பு ஒட்டுன பருப்பு. அந்த 2ஆ முழுமையான பருப்பாவும் அது ஷைனிங்கா, அதாவது கொஞ்சம் கூட ஒடுக்கு அப்படி இல்லாம ரொம்ப ஷைனா இருக்கிற பருப்பு இருக்கு பாருங்க, அது முதல் ரகம். அதெல்லாம் பொதுவா வெளிநாடுகளுக்கு தான் வாங்கிட்டு நாங்க நேரடியா வெளிநாட்டுக்கு விற்பனை செய்யல. எங்ககிட்ட இருந்து அந்த பருப்பை வாங்கிட்டு போறவங்க அதெல்லாம் வெளிநாட்டுக்கு தான் அனுப்புறாங்க. அதே முழு பருப்பா இருக்கும், கொஞ்சம் சுவடா இருக்கும். அதாவது லைட்டா ஒடுக்கு விழுந்த மாதிரி இருக்கலாம், லைட்டா நஞ்சின மாதிரி இருக்கலாம். இது 2வது ரகம். இது வந்து தான் இன்னைக்கு இந்தியாவில் பெரிய லெவல்ல வந்து இந்தியாக்குள்ள விற்பனை பண்ற எல்லா ரகங்களுமே முந்திரி பருப்புகள் நான் பல இடங்கள்ல பார்த்திருக்கேன். முதல் ரக பருப்புகள் கம்மியா தான் இருக்கு. 2வது ரக பருப்புகள் தான் விற்பனை செய்யறாங்க. 3வது ரகங்கிறது 2ஆ பிரிஞ்சிரும். 4வது ரகங்கிறது அதுவே 2ஆ உடைஞ்சிருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்வீட் ஸ்டால்ல வாங்கிக்கிறாங்க, ஹோட்டல்ல வந்து பிரியாணி செய்யறவங்க வாங்கிக்கிறாங்க, அந்த மாதிரி திருமண நிகழ்வுகள்ல பொங்கல் இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க பாரு, அந்த மாதிரி உள்ளவங்க 10 கிலோ 20 கிலோ வாங்கிட்டு போயிடறாங்க. ஏன்னா ஒவ்வொரு பருப்புக்கான விலை பாத்தீங்கன்னா 50ல இருந்து 100 ரூபாய் வித்தியாசப்படும். முதல் ரகம் 850, 2வது ரகம் 750, 3வது ரகம் 700, 4வது ரகம் 650, இப்படி ஒரு கிலோ பருப்பு வந்து அந்த அடிப்படையில இருக்கு. அதனால வந்து ஒவ்வொன்றுக்கும் உள்ள இந்த இதன்படி ரேட்டின் படியும் இதன்படியும் ஒரு 4 ரகங்களை இதை பிரிக்கிறோம். இதுல சில தவறான சம்பவங்களும் இருக்கு. இந்த 2ஆ உடைஞ்ச பருப்பை பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல அந்த மைதா மாவை வந்து நல்லா தண்ணியில சுடு தண்ணியில போட்டு லைட்டா வச்சுக்கிட்டு இந்த சின்ன ஒட்டுற மாதிரி தொட்டு தொட்டு ஒட்டிடுறாங்க. பருப்பு வாங்குறவங்க இதை சில பேர் தெரியறதே இல்லை, அதை வந்து முதல் ரக பருப்புன்னே நினைச்சு வாங்கிக்கிறாங்க. 2 உடைஞ்ச பருப்புகள் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. நம்மலாம் அந்த மாதிரி இல்லாம முதல் பருப்புன்னா அது உடைஞ்சதுன்னா உடஞ்ச, இப்ப இதை நிறுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் இது இருந்தது. இப்ப ஓரளவுக்கு எல்லாம் மக்கள் விழிப்புணர்வா இருக்கிறதுனால எங்க பகுதியில் இருக்கிறவங்கள ஏமாத்த முடியாது. வெளில இருக்கிறவங்க சில பேர் இது ஒட்டி இருக்கிறதுனால முழு பருப்பு தான் அப்படின்னு வாங்கிடுவாங்க. நீங்க உடைச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி எல்லாம் சில தவறுகள் இருக்கு. இது விற்பனை வாய்ப்பை பத்தி எந்த கவலையும் இல்லைங்க, கொடுக்க தான் முடியல. தயார் பண்ணிட்டாக்க வாங்கிக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்கன்னு சொன்னா உங்க வீட்டுக்கே வரதுக்குலாம் ஆள் இருக்கு. யாருமே வந்து எடுத்துட்டு போய் விற்கிறதே இல்லை, மற்ற பொருள் மாதிரி எடுத்துக்கொண்டு விற்கிறது இல்லை. என்ன நெல்லு மத்த கரும்பு இந்த மாதிரி இதோட விலையும் அடுத்தவங்களே தீர்மானிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எங்களுதெல்லாம் அடுத்தவங்க தீர்மானிக்க முடியாது. ஏன்னா நாங்க பருப்பு நேரடியா மளிகை கடை, ஸ்வீட் ஸ்டாலு, இந்த மாதிரி திருமணங்கள் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நாங்க நேரடியா கொடுக்குறோம். மத்தவங்க கொடுக்கறத விட 100 ரூபாய் கம்மியாவே கொடுக்குறோம். ஏன்னா எங்களுக்கு நேரடியா எங்களுடைய முந்திரி பருப்பு நாங்களே உடைக்கிறதுனால எங்களுக்கு கம்மியா இருக்குங்க. முந்திரி பருப்பு சாப்பிடுறதுனால உள்ள ஆரோக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாக்க நிறைய சொல்லலாம். அதை பத்தி மற்ற விழிப்புணர்வு நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி இடங்கள்ல முதன்மை பெற்றிருக்கிறது இது. நிறைய புரோட்டீன் இருக்குன்னு சொல்றாங்க. நாங்கெல்லாம் வந்து சாதாரணமா இந்த காலகட்டங்கள்ல எங்க வீடுகள்ல வந்து ஒரு பொரியலாவோ இட்லிக்கு சட்னி அரைக்கிறது கூட முந்திரி பருப்பு தான் சாப்பிடுவோம் இந்த 3-4 மாதங்களுக்கு. மற்றவங்களுக்கு இதோட விலையோட அடிப்படையில இது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். ஏன்னா அது தனியா ஒரு செய்தி, நிறைய அதை பத்தி சொல்லலாம். அதனால வந்து அதோடைய பயன்பாடுனா நிறைய விஷயங்கள் பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு கல்யாண மண்டபங்களா இருக்கட்டும், ஸ்வீட் ஸ்டால்ல இருக்கிற அந்த லட்டு, அல்வா கிண்டுறவங்க இதுலெல்லாம் அவங்க அதை கலக்குறாங்க. பிரியாணி பண்றவங்க நிறைய இதை வாங்குறாங்க. அந்த மாதிரி வந்து இதோடைய நன்மைனா நிறைய இருக்கு. அது வேற மாதிரியான ஒரு விஷயங்க. நிறைய இதை சாப்பிட்றாங்க விரும்பி. அதிகமா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்க ஏரியாவிலாம் ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு 5 பருப்புக்கு மேல சாப்பிட அலோவ் பண்ண மாட்டாங்க.
முந்திரி பருப்பை பொறுத்த வரைக்கும் மதிப்பு கூட்டிய விற்பனைங்கிறது நம்ம நேரடியா நுகர்வோருக்கு கொடுக்கறது மட்டும்தாங்க மதிப்பு கூட்டிய விற்பனை. நம்ம கொட்டையா அதை கொடுக்கறப்போ அவங்க வந்து ஒரு மூட்டை தான் 80 கிலோ வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதை பருப்பா விற்கும் போது அவங்களுக்கு வந்து 17,000 இருந்து 18,000 கிடைக்குது. சில சமயங்கள் 20,000 கிடைக்குது. முக்கியமா சில பண்டிகை காலங்கள்ல, அதாவது விநாயகர் சதுர்த்தி, இந்த மாதிரி ரம்ஜான், இந்த மாதிரி பருவங்கள்ல வந்து இதுக்கு வந்து அதிக லெவல்ல இது விற்பனை ஆகுது. அதனால வந்து அந்த முன்கூட்டியே சில பேர் வந்து விற்க மாட்டோம். நாங்க வந்து இப்ப பொறுக்கிற காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும், பொறுக்கிறதுன்னு சொல்றது வட்டார மொழிங்க, பறிக்கிற காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் அது இருக்கிறதுனால அதோட விலை வாய்ப்புகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதனால ஒரு காய்ச்சல், 2 காய்ச்சல், 3 காய்ச்சல்னு சொல்றது, அதாவது பருப்பு முந்திரிய கொட்டையை பறிச்சுட்டு பொறுக்கிட்டு வந்து வெயில்ல ஒரு 3 நாள் நல்லா காய வச்சு மூட்டையா கட்டி போட்டுட்டோம்னாக்க ஒரு வருஷம் ஆனாலும் அது ஒண்ணும் செய்யாதுங்க. இடையில நம்ம காய வைக்க வேண்டாம். அது வந்து அந்த மாதிரி, அதாவது புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த மாதங்கள்ல விற்பனைக்கு வரும்போது அதிகமான விலை கிடைக்கும். அதாவது நார்மலான நேரங்களில் 8,000 ரூபாய் ஒரு மூட்டை 80 கிலோ போயிட்டு இருக்கிறது, இந்த மாதங்கள்ல இந்த விநாயகர் சதுர்த்தியா இருக்கட்டும் அல்லது ரம்ஜான் பண்டிகைகளா இருக்கட்டும், இந்த மாதிரி காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 ரூபாய்க்கு மூட்டையே போகும். இந்த நேரடியா விற்பனை செய்யறதுக்கு எல்லாருக்கும் சிரமமா இருக்கு. அவங்கவுங்க உடைச்சி அதை பயிராக்கி விற்கிறத வந்து இன்னும் ஊக்கப்படுத்தணும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல முன்னேறிட்டு வராங்க. மதிப்பு கூட்டெல்லாம் நேரடி விற்பனைகள் வந்து நுகர்வோருக்கே கொடுக்கறது. இப்ப நான்லாம் கடைகளுக்கு போடுறேன். மளிகை கடைகள், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நான் நேரடியா போடுறதுனால எனக்கு கொஞ்சம் கூடுதலான லாபம் இருக்கு. இதுல நாங்க ஒரு 10 பேர் இதுல இருக்கிறோம். 8 பேர் இருக்கிறோம் ஆல்ரெடி. இப்ப 2 பேர் கூட இணைஞ்சிருக்காங்க. நாங்கெல்லாம் இப்ப அடுத்த ஆண்டு, இப்ப இந்த ஆண்டு அதுக்கு அடுத்த ஆண்டுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமப்புறங்கள்ல இருக்கிற மொத்த முந்திரி கொட்டையுமே வாங்கி இதை அந்த சுய உதவி குழு பெண்களை வச்சு உடைச்சி இதை வந்து ஒரு பெரிய லெவல்ல மார்க்கெட்டிங் பண்ணணுங்கிற ஐடியா இருக்கு. அதுக்கான ஆய்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த கட்டத்தில் நல்ல நிலைமைக்கு எட்டணும். அப்படி எட்டும்போது இது உயிர்நாடி விவசாய குழு போன்ற வரணும். எல்லாமே பை சேல்ங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேல் மேலும் வரும்போது இன்னும் இது கொஞ்சம் முன்னேற்ற பாதையில அடையுங்கிறது எங்களுடைய நம்பிக்கைங்க. அப்புறம் பழங்கள் வந்து பெரிய லெவல்ல விற்பனைக்கு கிடையாதுங்க. இந்த பழங்களை வந்து தனி நபர் யாரும் விலைக்கு வாங்கிட்டு போயெல்லாம் எங்க ஊர்ல இல்ல. அதையும் நாங்க அந்த உரத்துக்கு தான் பயன்படுத்திக்கிறோம். எல்லாம் போட்டு அப்படியே கிடக்கும். காஞ்ச பிறகு அந்த நிலத்திலே போட்டு உழுதுடுறோம். அப்புறம் அந்த உடைக்கிற அந்த தோல் வந்து நிறைய பேர் வந்து கடைகளுக்கு வாங்கிட்டு போறாங்க. அந்த மிச்சர் கடைகள்ல இருக்கிறவங்க வாங்கிட்டு போறாங்க. அது நல்லா எரிஞ்சு நல்லா எரியக்கூடிய ஒரு இது. அப்புறம் இப்ப இந்த செங்கல் சூளை போடுறாங்க பாருங்க. அவங்கெல்லாம் அதை வாங்கிட்டு போய் இடையில இடையில அந்த தோலை விசிறி விட்டுறாங்க. அது நல்லா எரியும் போது நல்லா பிடிச்சி அதுல ஒரு ஆயில் வெளியாகும். அந்த ஆயில் வெறிய 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 வர நல்லா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்காக அந்த தழைகளை வாங்கிட்டு போறாங்க. ஒரு முந்திரி மரம் காய்ச்சாலும் அது பணம் தாங்க, காய்க்கலனாலும் பணம் தான். எல்லாம் மரம் பெருசாயிடுச்சுன்னா இன்னைக்கு ஒரு டன் முந்திரி விறகு வந்து எங்க ஊர்ல 3,500 ரூபாய். ஒரு 5-6 வருஷத்துக்கு டன் விறகு நீங்க வெட்டினீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட 1,5 டன் 2 டன் அளவுக்கு அதோடைய மரம் இருக்கு. ஸோ மரம், அதோடைய குச்சி எல்லாமே விற்பனை வாய்ப்பு உள்ளதுதாங்க. அதுல எதுவுமே ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு வந்து வீணா போற விஷயம் இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். முந்திரி மரத்தை பத்திய ஒரு 2-3 பொதுவான விஷயங்கள் வந்து சொல்லணும்னு நான் விரும்புறேங்க. அதாவது முந்திரி மரம் காய்க்கக்கூடிய பருவம் பாத்தீங்கன்னா 3 வருடங்கள்ல இருந்து 30 வருடம் வரைக்கும் அது காய்க்குங்க. அந்த முந்திரி வந்து தானா இறக்குறது இல்ல. அதோடைய பராமரிப்பு இல்லாம அல்லது நோய் தாக்குதல் பெரிய லெவல்ல கவனிக்காம விட்டு இந்த வேர்கள்ல வேர்க்கரையான் அந்த மாதிரி ஏதாவது அரிச்சு அப்படி போயிட்டாதான். அதெல்லாம் இப்ப வந்து வேப்பம் புண்ணாக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள வச்சு அதெல்லாம் சரி பண்ணிட்டோம். இப்பெல்லாம் வந்து இறப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்ப மரத்துடைய பயன்பாடுன்னு பாத்தீங்கன்னா நீங்க அதை வந்து பயிரா எடுத்துக்கலாம், பழமா எடுத்துக்கிறீங்க. அந்த மரம் என்னைக்கு உங்களுக்கு பயன்பாடு இல்லையோ அன்னைக்கு இது வெட்டி விறகா விக்கலாம். அதே மாதிரி ஏன் வந்து இதுக்கு தண்ணீர் ரொம்ப கம்மியா பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா, மூடாக்கு தன்மை இந்த மரத்துக்கு இயல்பாவே உண்டு. அதாவது அது உதிர்ற அனைத்து இலையும் அந்த மரத்து அடியிலே தான் கிடக்கும். பறந்து வெளியில போறதுக்கு வேலை இல்ல. தழை அப்படியே உதிர்ந்து உதிர்ந்து அந்த மரத்துக்குள்ளேயே கிடக்கும். நாங்க அதை வந்து ஒரு 3 ஆண்டு 4 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு ஒரு முறை மட்டும் அப்படியே அதை பெரட்டி விடுவோம். அப்படியே இலைய வந்து கீழேயும் மணல் மேல வர மாதிரி அப்படியே பொத்தி விடுறதுன்னு சொல்லுவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு திரும்பவும் அது நிறைய மூடு வந்து, இது மிகப்பெரிய சிறப்பு. இயற்கையாவே மூடும், அதாவது அந்த மூடாக்கு தன்மையை கொண்ட ஒரு மரம் இது. அதனால இது எவ்வளவு பெரிய வெயில், 2 ஆண்டுகள் வெயில் அடிச்சாலும் தாக்கு பிடிச்சி வாழக்கூடிய ஒரு மரம் முந்திரி. ஊடு பயிரா செய்யறதுல நிறைய விஷயங்கள் நீங்க இதுக்கு ஊடு பயிரா செய்யலாம். முந்திரி சாகுபடியை கண்டிப்பா செய்யலாம். என்ன கேட்டா வந்து
வறட்சியான காலகட்டங்கள்லயும் வருஷத்துல எங்களை எந்த சூழ்நிலையிலும் எங்களை கையை விடாம எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடாம கொண்டுட்டு போறதுக்கு மிக முக்கிய காரணம் எங்க மாவட்டங்கள் இந்த முந்திரி மிக மிக முக்கிய மாவட்டங்க. அரியலூர், கடலூர் மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் பத்தி தகவல்கள் எனக்கு தெரியும். நான் நேரடியா களத்துல சந்திச்சது இல்ல. அதனால அது எனக்கு தெரியாது. எங்க மக்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய லெவல்ல பேசப்படுறதுக்கு எங்களை இன்னமும் வாழ வச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த முந்திரி மரம் தான். ஏன்னா இயற்கையெல்லாம் மாறிடுச்சு, வெப்பநிலைகள் மாறிடுச்சு, தட்பவெட்ப சூழ்நிலை டோட்டலா மாறிடுச்சு. இவ்வளவு இருந்தும் நாங்கெல்லாம் இன்னைக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து முந்திரி மிகப்பெரிய முக்கியமான விஷயம். நாங்க இன்னைக்கு போர்வெல் அது இதுன்னு எவ்வளவோ முன்னேறி வந்துட்டோம். இருந்தாலும் எங்களால முந்திரியை மட்டும் முழுமையா அழிக்குங்கிற எண்ணமே எங்களுக்கு வரமாட்டேங்குது. காரணம் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்களை அது கைவிட்டதில்லை. அதனால நாங்க அதை கையை விடுறதா இல்லை. இதுதான் அந்த முந்திரி பழங்க. அவ்வளவு சிறப்பு மிக்கது. கண்டிப்பா ஒரு ஒரு நபர் ஒரு வீட்டுக்கு ஒரு முந்திரி வச்சிருந்தாங்கன்னா அதுல வந்து ஒரு ஒரு ஆண்டுக்கு அவங்க எவ்வளவு முந்திரி பருப்பு அவங்களுக்கு தேவையோ அதுக்கு இருக்கும். நீங்க முந்திரியை வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து நீங்க பயிரிடலைனாலும் ஒரு ஒரு தோட்டம் இந்த இயற்கை வழி வேளாண்மையில இருக்கிற அனைத்து நண்பர்களும் ஒருவர் வீட்டிற்கு ஒரு மரமாவது முந்திரி மரம் வச்சீங்கன்னா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம். எதுலயும் அடுத்தவங்கள்ட்ட போய் இதை வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க.